பயங்கரவாத செயல்கள் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 6 பேர் தொடர்பான அறிக்கை தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த தந்தை 2 மகன்கள், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஹிசாப் உத் தஹ்ரீர் என்ற ஒரு அமைப்பின் பெயரில் செயல்பட்டதும், அவர்கள் அந்த அமைப்பிற்கு ஆள் சேர்ப்பு கூட்டங்களை நடத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 3 பேர் மட்டுமில்லாமல் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த மேலும் 3 பேரும், மொத்தம் 6 பேர் கடந்த வாரம் சென்னை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை காவல்துறை தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பி இருக்கிறது. வழக்கமாக இந்த ஊப்பா சட்டம், அதாவது பயங்கரவாத செயல்கள் என்ற இந்த சட்டத்தின் பிரிவின் கீழ வழக்குகளை பதிவு செய்தால் அது தேசிய புலனாய்வு முகமை தாமாக முன்வந்து விசாரிக்கும். எனவே இந்த சட்டத்தில் பதிவு செய்யும் பொழுது தொடர்பான அறிக்கையை அரசுக்கு அனுப்புவது வழக்கம். அதன் அடிப்படையில சைபர் கிரைம் போலீசார் தமிழக அரசிற்கு தொடர்பான முழுமையான அறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். பிறகு தமிழக அரசு மத்திய அரசுக்கு இந்த அறிக்கையை அனுப்பி அதற்கு பிறகுதான் என்ஐஏவிற்கு இந்த வழக்கு மாற்றப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.